ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு ப்ராடக்ட் காமிச்சு, அந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அதில் எத்தனை கவுண்ட் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். கமெண்ட் பண்ண எல்லாருமே கவுண்ட் வந்து சூப்பராக கரெக்டாக சொல்லிட்டீங்க. 99 பீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது கரெக்டு. ஸோ அதுக்கு எல்லாருக்குமே ஒரு அப்ளாஸ். ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு கெஸ் பண்ணியிருந்தீங்க. குட் கெஸ் தான். பட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, அதில் ஒருத்தவங்க மட்டும் டீ கோஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. டீ கோஸ்டர் தான். இந்த ப்ராடக்ட் வந்து டீ கோஸ்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஃபைனல் ப்ராடக்ட் டீ கோஸ்டர் கிடையாது. இந்த டீ கோஸ்டர் வந்து நான் டோட்டலாக எத்தனை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து 100 பீஸ் ரெடி பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நேத்திக்கு வச்ச ஃபோட்டோவில் வந்து 99 தான் வச்சுருந்தேன். பட் டோட்டல் பீஸ் நான் ரெடி பண்ணியிருக்கிறது 100 பீஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். டோட்டலாக 100 பீஸ். அதில் வந்து ஒயிட், எல்லோ, க்ரீன், ரெட், ப்ளூ இந்த எல்லா கலர் காம்பினேஷனும், அதாவது 5 கலர்ஸ் நான் எடுத்து அதில் மொத்தமாக 100 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 100 பீஸ் கோஸ்டர் எதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதானே யோசிக்கிறீங்க. வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் ஹேங்கிங்காக ஒரு குட்டி குட்டி ரோஸ் பட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அது வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அந்த லீஃப் வந்து நல்லா ஒட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங்க்கு வந்து 3 ரோஸ் பட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த கோஸ்டர் வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அந்த கோஸ்டர் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி ஒரு பெரிய நூலில் வந்து கோர்த்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, மீனாட்சி அம்மனுக்கு நம்ம மாலை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு பெரிய மாலை ஒரு ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோவில் நான் சொன்ன ஞாபகம் இருக்குது. அந்த மாலை தான் இது. ஸோ டோட்டலாக 6 ஃபீட் மாலை வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் அனுப்பிச்ச பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தடியாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம யூஸ்வலாக போடுற மாலெல்லாம் நம்ம ரெடி பண்ணோம். அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எத்தனை அட்டெம்ப்ட் அதுக்கு பண்ணினேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் கொடுக்குறேன். இந்த ஷார்ட்டில் வந்து ஃபைனல் லுக்கு நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய மாலை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். மீனாட்சி அம்மனுக்கு 6 அடி மாலை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 6 அடிக்கு எனக்கு 100 பீஸ் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் டோட்டலாக 100 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஹேங்கிங்க்கு இந்த ரோஸ் பட் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். மாலை எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எதுக்கு இந்த பேட்டர்ன் எடுத்தேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவங்களே வந்து இன்னொரு சின்ன மாலையும் கேட்டிருந்தாங்க. அதுவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட க்ரோஷே கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய்.